பாப்பாவுக்கு 3rd மந்த்தே வேக்சினேஷன் போட வேண்டியது. நான் அப்போ போடவே இல்லை. எனக்கும் பாப்பாவுக்கு மாற்றி மாற்றி வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருந்து சளி ஜுரம் அப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தனால வேக்சினேஷன் நான் போடவே இல்லை பாப்பாவுக்கு. சரி இந்த வீக் கொஞ்சம் நல்லா இருக்கா, அதனால சிஸ்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஊசி போடலாமா வேணாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தடுப்பூசி போட சொன்னதுக்கப்புறமா தடுப்பூசி போட்டாங்க. இன்னைக்கு தடுப்பூசி போடுறதுக்கு பால்வாடி தான் போயிருந்தேன். அங்கே இருக்க ஒரு குட்டீஸும் ஒரு விதமாக சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து 10வது ஆள் ஊசி போட வேண்டியது, அதனால பொறுமையாக இருந்து பார்த்துட்டு அதுக்கு ஊசி போட்டு பாப்பா வீட்டுக்கு கேட்டுட்டு வந்தேன். மதியானம் ஒன்றும் தெரியல, வீட்டுக்கு போன உடனே மருந்து மட்டும் கொடுக்க சொன்னாங்க. மருந்து மட்டும் கொடுத்தேன். ஈவினிங் ஆக ஆக பாப்பாவுக்கு வந்து லைட்டாக ஃபீவர் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. வீக்கமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து பேராசிட்டமால் மருந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஸ் கட்டி ஒத்தர வைக்க சொன்னாங்க. ஐஸ் கட்டி ஒத்தரை மட்டும் பாப்பாக்கு லைட்டாக வச்சு விட்டேன். பசங்களுக்கு நார்மலாக ஜுரம் வந்தாலே வீடாகவே இருக்காது. அதுவும் ஊசி போட்டு ஜுரம் வந்து கால் வீக்கமாக அவங்க அந்த வழியில் அழும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா இருந்த குழந்தைய ஊசி போட்டு இப்படி ஆக்கிட்டுமேனு ஒரு பக்கம் ஃபீலிங்காக இருக்கும். இன்னொரு பக்கம் ஊசி போட தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.